ஹாய் கைஸ், வணக்கம். இன்னைக்கு தேதி 5/3/2026. ஒரு ஷார்ட்டாக அனலைசிஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே வந்து எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி தான். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ட்ரேடுக்கும் ஸ்டாப் லாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். தென் அகைன் நான் சொல்கிறேன், கோல்டன் ரூல், ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக வச்சு என்ட்ரி எடுக்கணும். ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாது. உங்கள் கேபிட்டலுக்கு தகுந்த மாதிரி லாட் சைஸ் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும். ஓகே, ஃபாலோ பண்ணிக்கங்க. நீங்கள் டெசிஷன், நாங்கள் எப்பவுமே சிக்னல் ப்ரொவைட் பண்ணுறதில்ல. எங்களுக்கு தெரிஞ்ச டெக்னிக்கல் அனாலிசிஸை நாங்கள் பர்ஃபெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இதில் நாங்கள் சொல்கிற பாயிண்டில் உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டைம் ஃப்ரேமில் நீங்கள் கன்ஃபர்மேஷன் எடுத்து நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம சாட்டர்டே வந்துட்டு மண்டே அப்கமிங் மார்க்கெட் எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு அழகாக ஒரு அனலைசிஸ் கொடுத்துருந்தோம். இது மண்டேவோட அனலைசிஸ் தான். அதாவது சாட்டர்டே வந்து நாங்கள் அனலைஸ் 3ஆம் தேதி நம்ம அனலைஸ் பண்ணியிருந்தோம். நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஏரியாவில் மார்க்கெட் வந்து செல்லுக்கு உண்டான சிம்டம்ஸ் கிடைக்குது. பார்த்தீங்கன்னா அழகாக செல்லுக்கு உண்டான சிம்டம்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ நாங்கள் எதிர்பார்த்தது எப்படின்னா இந்த ஏரியாவில், ஸோ இந்த ட்ரெண்டுமும், ஸோ இந்த இடத்துல நம்ம கிடைக்கிற இந்த கோல்டன் ரேஷியோவில் மார்க்கெட் ஆர்டர் பிளாக் இங்கே கவர் பண்ணிட்டு இங்கிருந்து டேக் ஆஃப் ஆகும்னு எதிர்பார்த்தோம். பட் இங்கே நம்ம செல் தான் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணோம், நம்ம பை ஃபோக்கஸ் பண்ணலை. இங்கே வந்தால் மட்டும் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும்தான் நம்ம பை ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ டில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் செல் சைடு தான் இருக்குது. ஸோ இந்த ஏரியாவில் வந்து நாங்கள் எக்ஸிட் ஆகிட்டோம். இங்கே செல் ஃபோக்கஸ் பண்ணி கிட்டத்தட்ட இங்கே நாங்கள் எக்ஸிட் ஆகிட்டோம். கரெக்டாக நாங்கள் இங்கே வரப்போ நாங்கள் மார்க்கெட் எக்ஸிட் ஆகிட்டோம். இப்போ வந்து மார்க்கெட் அழகாக ரொம்ப கீழே வந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் 3 சொல்லியிருந்தோம், ஓகேவா. ஃபஸ்ட்டு இங்கே பிரேக் வச்சுச்சு அப்படின்னா 5440 பிரேக் வச்சுச்சு அப்படின்னா ஒரு பை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். இங்கே டர்ன் ஆகிறனால இங்கே இந்த இடத்துல ஒரு பை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். தேர்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் இருக்குல்லவா, அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கிளியராக தெரியும். இந்த டிமாண்ட் சொன்ன மார்க்கெட் எப்போ பிரேக் பண்ணுதோ ஒரு ரீடெஸ்ட்டில் ஒரு செல் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரியே அழகாக இந்த டிமாண்ட் ஜோனும் பிரேக் பண்ணியிருக்கு, இந்த ட்ரெண்டும் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி எக்ஸாக்ட்லி இந்த ரீடெஸ்ட்டில் நேற்று நம்ம வந்து செல் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவும் நல்ல டார்கெட் கொடுத்துருக்குது. ஸோ இன்னைக்கு எப்படி மார்க்கெட் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். ஓகே, நம்ம சாட்டர்டே வந்துட்டு இந்த வீக் எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம சொன்ன அந்த டெக்னிக்கல் எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்குது. ஆனால் நீங்கள் அதில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணி என்ட்ரி எடுக்குங்கிறது உங்களுடைய மைண்ட் செட்டை பொறுத்து தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் இங்கே வந்து செல் சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல செல் கன்ஃபர்மேஷன், இந்த கேண்டில் வந்து இந்த இடத்துல பிரேக் வச்சதுக்கப்புறம் ஒரு ரீடெஸ்ட்டில் செல் போஸ்ட் சொன்னோம், ஏன் இருக்குங்களா, இதுதான் அந்த இடம் புல் பேக். ஸோ மார்க்கெட் இங்கே பிரேக் வச்சுச்சு, திரும்ப ஒரு புல் பேக்கில் நாங்கள் இங்கே செல் ஃபோக்கஸ் பண்ணோம். ஓகே ஓகே, இப்போது நம்ம இந்த சார்ட் எல்லாமே நம்ம டெலீட் பண்ணிடலாம். இன்னைக்கு வியூ எப்படி இருக்க போகுதுங்கிறத ஒரு சின்னதை நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஓகே. மார்க்கெட் இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கப்பவே நல்லாவே பை மொமெண்ட்டில் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 ஹவரில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஃபிப் கனெக்ட் பண்ணலாம். இங்கேருந்து இங்கே ஃபிப்பை கனெக்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த ஏரியா வந்து 61.8 ரேஷியோ கனெக்ட் ஆச்சு. ஓகே, ஸோ இதையும் delete பண்ணிடலாம். ஸோ தென் இங்கிருந்து இங்கே ஹையை கனெக்ட் பண்ணுறப்போ எகெயின் உங்களுக்கு 61.8 ரேஷியோவில் மார்க்கெட் திரும்பி இருக்கு. ஓகே, ஃபிப்பை delete பண்ணிடலாம். ஸோ இப்போது அகெயின் மார்க்கெட் இங்கிருந்து இங்கே நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஓகே, எக்ஸாக்ட்லி 61.8 மார்க்கெட் ரேஷியோவில் மார்க்கெட் திரும்பி இருக்கு. ஓகே, ஸோ திரும்ப 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 நமக்கு மார்க்கெட் பர்ஃபெக்டாக 61.8 ரேஷியோவை மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுது. ஆனால் நான் எப்பவுமே என்ன சொல்கிறது என்னென்னா, கொஞ்சம் ஒரு 10-20 பாயிண்ட் வந்து இப்போ கோல்டில் ஹை மூமெண்ட் இருக்கிறனால, ஸோ நீங்கள் அந்த இடத்துக்கு அந்த மாதிரி நீங்கள் ஸ்டாப் லாஸ்னை செட் பண்ணணும். அதிக லாட் எடுக்கிறப்போ நீங்கள் இந்த இடத்துல லாக் ஆகிக்குவீங்க. ஓகே, ஸோ இந்த ட்ரெண்டு இங்கிருந்து இந்த ட்ரெண்டை நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா பக்காவாக இந்த ட்ரெண்ட்லேயும் மார்க்கெட் ரியாக்ட் ஆகுது. ஸோ 61.8 ரேஷியோவிலையும் மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகுது. ஸோ ஃபர்தராக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பை சைடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நமக்கு தோணுது. ஏன்னா இங்கே 61.8ல் இதை பிரேக் பண்ணுச்சு,
இந்த 61.8ல இந்த ரேஞ்சை மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இங்கிருந்து இங்கே கனெக்ட் பண்ணுறப்போ 61.8ல் கனெக்ட் ஆச்சு அப்படின்னா இந்த ரேஞ்சை மார்க்கெட் பிரேக் பண்ணணும் எஸ் டெக்னிக்கல். ஓகே, சரி. இப்போ இதில் நாம் எப்படி என்ட்ரி போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ 1 ஹவரில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, இந்த சார்ட் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் சார்ட்டு உங்கள் இதில் வந்து ட்ரா பண்ணி வச்சுக்கிட்டா தான் எப்படி மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் ஆகுது, நீங்கள் எப்படி அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணுங்கிறது தெரியும். நிறைய பேர் எனக்கு பர்சனல் மெசேஜ் பண்ணுறீங்க. நேற்று நான் ஈவினிங் நான் வீடியோ போடுறதா சொல்லியிருந்தேன். சரி, எனக்கு நீங்கள் வீடியோ போடாதனால வந்து கோல்டு எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது. எப்படி என்ட்ரி போகிறது, எங்கே என்ட்ரி பிடிக்கிறது, எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது சார், ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. எல்லா நேரத்துலையும் ஒருத்தர் டிபெண்ட் பண்ணியே இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் என்னுடைய சார்ட்டை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறப்போ நாளைக்கு நீங்களும் ஒரு ட்ரேடராக அனலைஸ் பண்ணி நீங்களும் அந்த இடத்துல எக்ஸிக்யூட் பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகே ஓகே, பார்க்கலாம். 1 ஹவரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி மார்க்கெட் ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலாக மார்க்கெட் இந்த ஏரியாவை கனெக்ட் பண்ணுங்க. ஸோ மார்க்கெட் இந்த ட்ரெண்டை கனெக்ட் பண்ணுறப்போ அழகாக இங்கே சப்போர்ட் எடுத்த மார்க்கெட் கரெக்டாக சப்போர்ட் எடுத்த மார்க்கெட் இங்கே நமக்கு ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகிருக்கு. நேற்று இந்த இடத்துல நிறைய பேர் செல்ஃப் ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருந்தேன். சார்ட் தனியாக வந்து 2-3 பேர் கேட்டாங்க, ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருந்தேன். நல்லா டார்கெட் கொடுத்துருக்கு. ஓகே, சரி. இப்போது 1 ஹவரில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இப்போது இந்த ஹைக்கும் இந்த லோவுக்கும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கிருந்து ஒரு ஃபிப் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 0.38ல் மார்க்கெட் திரும்பி இருக்குது. ஆக்சுவலாக மார்க்கெட் எப்பயுமே ஒரு 50 to 61.8 ரேஷியோ இதுக்குள்ளே மார்க்கெட் திரும்பிச்சு அப்படின்னா ஒரு நல்ல டார்கெட் கிடைக்கும். நான் இதை டெலீட் பண்ணிடுறேன், ஃபிப் டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 50% 0.618 இது வந்து உங்களுக்கு கோல்டன் ரேஷியோ மார்க்கெட் ரியாக்ட் ஆகுது. ஸோ நாங்கள் ஃபர்தர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா இங்கே இந்த இந்த ஹை இருக்குல்லவா, இந்த ஹைக்கும் இந்த லோக்கும் இடைப்பட்டதில் ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த சார்ட் போட்ட மாதிரி இந்த சேம் டிமாண்ட் ஜோன் இருக்குல்லவா, பாருங்கள் கரெக்டாக கனெக்ட் ஆகுது பாருங்கள். ஸோ இது ட்ரெண்டும் நமக்கு கனெக்ட் ஆகுது. ஸோ இந்த பக்கா டிமாண்ட் ஏரியாவும் நமக்கு கனெக்ட் ஆகுது. ஸோ கோல்டன் ரேஷியோவும் நமக்கு ஃபிபோட பாயிண்ட்டும் கனெக்ட் ஆகுது. அப்கமிங் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா மார்க்கெட் கீழே வந்துட்டு இந்த ட்ரெண்ட்லையும் இந்த ஃபிபு பாயிண்ட்லையும் ரியாக்ட் ஆகிட்டு மார்க்கெட் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, நான் எகைன் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுறேன். ஒரு ஃபிபை கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, இந்த ஃபிபோட பாயிண்ட்டை வந்து 51.5 ரேஷியோவும் 0.618 நான் கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ ஃபிபை டெலீட் பண்ணிடலாம். ஸோ இந்த ரேஞ்ச் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பக்காவான டிமாண்ட் ஜோன். ஏன்னு சொன்னீங்கன்னா இங்கே மல்டி சப்போர்ட் வந்து இங்கே ரெசிஸ்டன்ஸ் வந்து இங்கே சப்போர்ட்டாக மார்க்கெட் ரியாக்ட் ஆகிருக்கு. சேம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகிறக்கும் சான்சஸ் இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு ட்ரெண்டு வந்து போட்டிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ட்ரெண்டும் உங்களுக்கு பக்காவாக கனெக்ட் ஆகுது. ஸோ இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டிங், சரி, இது ஒரு சப்போர்ட், அகைன் இது ஒரு சப்போர்ட், ஸோ இதுவும் ஒரு சப்போர்ட். ஸோ மார்க்கெட் அகைன் இந்த சப்போர்ட்டில் நல்ல பை எடுக்க சான்சஸ் இருக்குது. இது அகைன் ஒரு ட்ரெண்டாகவும் இங்கே ஒரு டிமாண்ட் ஜோனாகவும் கோல்டன் பாயிண்ட்டாகவும் மார்க்கெட் கனெக்ட் ஆகிறதுனால இங்கிருந்து இங்கே வந்துட்டு இங்கே பை டேக் ஆஃப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு ஷார்ட் செல்
5080க்கும் 5100க்கும் இந்த கேப்பில் எங்கே வேணாலும் மார்க்கெட் டேக் ஆஃப் ஆகலாம். ஸோ அதுக்கு சார் சொல்லிட்டீங்களே, இங்கிருந்து வந்து செல் ஃபோக்கஸ் பண்ணலான்னா உங்கள் விருப்பம். நாங்கள் இதை பயன் பண்ணுறதில்ல. மார்க்கெட் சின்னதாக இந்த இடத்துல எக்ஸாம்பிள் ஒரு 15 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு ஒரு 2-3 கேண்டில் வந்துச்சு உங்களுக்கு இந்த ஏரியாவில் ஒரு கன்சாலிடேட் ஆகி உங்களுக்கு ஒரு கேண்டில் எப்படி உங்களுக்கு க்ளோஸ் வைக்குது அப்படின்னா நீங்கள் இதோட ஓப்பனிங்கில் என்ட்ரி போகலாம், ஸ்டாப் லாஸ் இங்கே வைக்கலாம், டார்கெட் இங்கே செட் பண்ணிடலாம் ஷார்ட்டாக. இது ஒரு வேளை நீங்கள் செல் போகணும் அப்படின்னா ஓகே. பட் நாங்கள் செல் ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. இங்கே வர்ற வரைக்கும் நாங்கள் பைக் மட்டும்தான் வெயிட் பண்ணுவோம். ஓகே. ஒருவேளை மார்க்கெட் ஆப்ஷன் 2, ஆப்ஷன் 1 வந்து எப்பயும் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆப்ஷன் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாவை கனெக்ட் பண்ணிக்கணும். ஓகே. இது வந்து இந்த ஏரியா வந்து ஒரு பக்கா சப்ளை ஏரியா. ஓகே. ஸோ மார்க்கெட் ஓகேங்களா, இப்படி கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ மார்க்கெட் கேண்டில் இப்படி வந்துட்டு ஃபஸ்ட்டு இங்கே வைக்கும் க்ரீனில், ஐக்கன் மார்க்கெட் க்ரீன் கேண்டில் இப்படி உங்களுக்கு இங்கே இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கேண்டில் வந்துட்டு க்ரீனில் வந்து உங்களுக்கு நமக்கு வந்து க்ளோசிங் வச்சுச்சு அப்படின்னா ஸோ புல் பேக், ஐக்கன் புல் பேக்கில் இந்த ஏரியாவில் ஸோ நீங்கள் பை போகலாம். ஸோ நாங்கள் இன்னைக்கு அல்லது 1 or 2 டேஸ்க்குள்ளே நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது மார்க்கெட் ஒன்லி ஃபார் பை சைடு. இந்த செல்லை நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. ஒருவேளை மார்க்கெட் இந்த மாதிரி உங்களுக்கு கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சு, இந்த சப்ளை ஏரியாவை மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு, இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அகைன் ஒரு ரீடெஸ்ட்டில் மல்டி இந்த ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது ஆப்ஷன் 2. ஆப்ஷன் 1 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் நீங்கள் மார்க்கெட் பைக்கு டேக்கப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது சிம்பிள். இங்கேருந்து மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா இங்கே உங்களுக்கு ட்ரெண்டில் டச் பண்ணிவிட்டு அகெயின் உங்களுக்கு இந்த ஏரியாவிலேயே ஒரு க்ரீன் கேண்டில் உங்களுக்கு ஃபார்ம் ஆகணும். நிறைய பேர் வந்துட்டு இங்கே வந்த உடனே என்ட்ரி போகிறீங்க. கண்டிப்பாக அப்படி போகக்கூடாது. ஒரு அழகாக ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு ஒரு புல் பேக் இதிலிருந்து வந்து ஒரு சின்னதாக ஒரு கரெக்ஷன் கிடைக்கிறப்போ இங்கே நீங்கள் என்ட்ரி போனீங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல டார்கெட் கிடைக்கும். ஓகே. ஸோ அப்படி போகிறப்போ ஸ்டாப் லாஸ் எப்பவுமே இந்த கேண்டிலோட லோ தான் நம்ம ஸ்டாப் லாஸாக செட் பண்ணுவோம். ஓகேவா. இந்த சார்ட்டை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் அனலைசிஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு சின்ன சின்ன டைம் ஃப்ரேமில் ஏதாவது கன்ஃபர்மேஷன் கிடைச்சாலோ ஆர்டர் பிளாக்கு அல்லது ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அல்லது ப்ரைஸ் ஆக்ஷன் நீங்கள் எந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் நீங்கள் என்ட்ரி போகலாம். முழுக்க நாங்கள் சொல்கிறதையே மட்டும் நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். இது எங்களுக்கு தெரிஞ்ச டெக்னிக்கல் அனலைசிஸில் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இது ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் மட்டும்தான். நிறைய பேர் கோல்டில் வந்து அன்வான்டாக நீங்கள் என்ட்ரி போயிட்டு லாஸ் பண்ணுறீங்க. ஸோ எங்களால் முடிஞ்ச நல்ல சின்ன ஒரு டெக்னிக்கலும் ஒரு சேஃப்டியும் நான் வந்து சொல்லிக் கொடுக்குறோம். இதில் நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கிறீங்க பொறுத்து தான் உங்களுடைய ப்ராஃபிட் ரேஷியோ நமக்கு அமையும். இப்போ லாஸ்ட்டாக நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் நமக்கு டெக்னிக்கல் பக்காவாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம வீடியோவை நீங்கள் முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெக்னிக்கலாக எப்படி அனலைசிஸ் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்குனால ஓனாகவே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க இந்த இடத்துல சிக்னல் கொடுக்குறது அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் என்னைக்கு ஓனாக ட்ரெயின் ஆகி உங்களுடைய பாயிண்டில் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறீங்களோ அப்போ தான் நீங்கள் ஒரு ட்ரேடராக மாற முடியும். ஸோ நீங்கள் எந்த ஒரு சிக்னலையும் இவங்க கொடுக்குறாங்க அவங்க கொடுக்குறாங்கிறது எதையுமே நீங்கள் வந்து பிளைண்டாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் டெக்னிக்கலாக நாங்கள் போடுற வீடியோஸ் மார்க்கெட்டில் ஒர்க் அவுட் ஆகுதுன்னா டெக்னிக்கல் எப்பவுமே மார்க்கெட்டில் ஒர்க் அவுட் ஆகும். அந்த பாயிண்ட்லேருந்து ஒரு 10 பாயிண்ட் பிஃபோர் 10 பாயிண்ட் ஆஃப்டரில் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் மார்க்கெட். ஸோ நீங்கள் டில் வெயிட் பண்ணணும். அதுக்காக தான் அகைன் நம்ம சொல்கிறது என்னென்னா கோல்டன் ரூல். ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க. லாட் சைஸ் உங்கள் கேபிட்டலுக்கு ஈக்குவலாக கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. ஸ்டாப் லாஸோட என்ட்ரி போங்க. ஓகே. இப்போ நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, சார் எனக்கு உங்கள் வீடியோஸ் கிளியராக இருக்குது, ரொம்ப கிளியராக இருக்குது, நிறைய ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோன்ட்டு அமைச்சிருக்கீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதே மாதிரி இந்த சின்ன இந்த கோல்டன் ரூல், ஸ்டாப் லாஸு, இதோட கேபிட்டலுக்கு தகுந்த மாதிரி லாட் சைஸு,
ப்ளஸ் ஒரு பேசிக்காக நீங்கள் எப்படி இந்த மாதிரி அனலைஸ் பண்ணுறீங்க. நிறைய பேர் வீடியோஸ் போடுறாங்க, ஆனால் இந்த மாதிரி அனலைசிஸ் கிடையாது. எப்படி என்ட்ரி எங்கே எக்ஸிட்னு சொல்ல நினைக்கிறாங்க. பட் உங்கள் வீடியோ கிளியராக இருக்குது. எனக்கு அந்த மாதிரி ஒரு அனலைசிஸ், அதாவது என்ட்ரி எக்ஸிட் இல்லாமல் ஒரு ஒரு 10 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக எப்படி அனலைஸ் பண்ணுறீங்க, கேண்டில்ஸ் வச்சு எப்படி அனலைஸ் பண்ணுறீங்க மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அது நான் இந்த வீக் எண்டில் வந்து உங்களுக்கு தனியாகவே ஒரு வீடியோ மாதிரி போடுறேன். ஸோ இந்த சார்ட் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க்கெட் இப்போ ரேஞ்சிங்கில் இருக்குது. இப்போ மிடில் சிக்னிஃபிகன்ட் ஜோன் சொல்லுவோம் நாங்கள், என்ட்ரி போகக்கூடாது. ஸோ இந்த பிரேக் வைக்கிறப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் கீழே வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா உங்களுக்கு இங்கே ரேஷியோஸில் இங்கேருந்து நம்ம ஃபீட்பேக் கனெக்ட் பண்ணுறோம் 0.318 நமக்கு ரிவர்ஸ் ஆகிருக்கு. மேக்ஸிமம் அந்த மாதிரி ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா எங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் திரும்ப கீழே வந்து இங்கே 50 ரேஷியோ ஆர் 61.8 ரேஷியோ மார்க்கெட் கேட்ச் பண்ணிவிட்டு மேலே போகும். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு இந்த ஏரியா பக்கா ஒரு டிமாண்ட் ஜோனாக இருக்கனால அகைன் டிமாண்டில் ஆக்டிவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போ நமக்கு நம்ம சொல்கிற பாயிண்ட்டுக்கு வந்தாலும் அந்த இடத்துல ஒரு கேண்டில் க்ளோசிங் கன்ஃபர்மேஷனை வச்சு தான் நீங்கள் என்ட்ரி போகணும். ஸ்டாப் லாஸ் முக்கியம். ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க. அதிகபட்சம் ஒரு நாளைக்கு 2 to 3 ட்ரேட் நல்ல ப்ராஃபிட் வந்துச்சுன்னா எக்ஸிட் ஆயிருங்க. ஓகே ஓகே கைஸ். ஆக்சுவலாக வார், நமக்கு இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா அது சம்மந்தப்பட்ட வார் பேனிக் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வார் பேனிக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு வந்து பை சைடு தான் போகிறதுக்கு உண்டான சான்சஸ் ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகம். ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக கோல்டில் டீல் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் முக்கியம். நம்மளுடைய கோல்டன் ரூலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே, டுமாரோ வில் சி. பாய்.